ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எப்போயுமே முருங்கைக்காய் வச்சு தான் கிரேவி செஞ்சுருப்பீங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி முருங்கைக்காய் உள்ளே இருக்கிற அந்த சதையை தனியாக எடுத்துகிட்டு அதில் கிரேவி செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான கிரேவியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு முருங்கைக்காவை கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிக்கோங்க. நான் ஒரு 4 பெரிய முருங்கைக்காய் சதை உள்ள முருங்கைக்காவை வாங்கியிருக்கேன். ஒரு 10 இன்ச்சுக்கு இருக்கும் இந்த முருங்கைக்காய். இந்த முருங்கைக்காவை நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் ஓரளவுக்கு ஒரு 3 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கோங்க. நம்ம வேக வைக்க தான் போகிறோம். இப்போ இதை ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வேக விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காமல் ஒரு அரை டம்ளருக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு சில முருங்கைக்காய் கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும். அந்த கசப்பு தன்மை இல்லாத முருங்கைக்காயை பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ அரை டம்ளருக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த காய்க்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். கிரேவிக்கு நம்ம தனியாக சேர்த்துக்கலாம். முருங்கைக்காயை 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சரியான பக்குவத்தில் வெந்து வரும். முருங்கைக்காயை 3 விசில் விட்டு எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டு நல்லா ஆறி வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனை எடுத்துக்கோங்க. இந்த சதை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நல்லா கலண்டு வந்துடும். இந்த மாதிரி சதையை சுத்தமாக எடுத்துடலாம் அந்த முருங்கைக்காயிலிருந்து. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், இப்போ எல்லா முருங்கைக்காயில் இருக்கிற சதையும் தனியாக எடுத்தாச்சு. இது தேவைப்படாது. இப்போ சதை ரெடியாக இருக்குது. இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். நான் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து சேர்ந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். அரை ஸ்பூனுக்கு. இதை நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினதை சேர்த்து அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு எனக்கு கருவேப்பிலையும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு 50% இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு ஒரு 4 பல்லு பூண்டை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். பூண்டை ரொம்ப வதக்க வேணாம், ஒரு பச்சை ஸ்மெல் இருக்கட்டும். அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பூண்டை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு 2 பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே தக்காளி நல்லா குழைய வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு தக்காளியை குழைவாக வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். நான் இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி தான் உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம முருங்கைக்காய்க்கு தனியாகவே ஆட் பண்ணிட்டோம். இப்போ தக்காளி குழைவாக இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு பொடியை சேர்க்காமல் தனி மிளகாய் தூளாக சேர்த்துக்கோங்க 1 ஸ்பூனுக்கு. இது கூடவே 2 ஸ்பூன் தனியா. அவ்வளோதான் மசாலா. வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல. தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் மட்டும்தான். நம்ம வேறு எதுவும் சேர்த்தோம்னா அந்த ஃப்ளேவர் மாறிடும். அந்த முருங்கைக்காயோட சதையோட ஃப்ளேவர் கிடைக்காது. இது மட்டுமே சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இப்போ குழிக்கரண்டியில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா மசாலா பச்சை வாசனை இல்லாமல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வந்ததும் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. மசாலாவும் பச்சை வாசனை இல்லாமல் ரெடியாக இருக்குது. இப்போ இதில் நம்ம அந்த முருங்கைக்காயோட சதையை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு முறை ட்ரை பண்ணிங்கனாவே நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க. ஒரே ஒரு முக்கியமான விஷயம், முருங்கைக்காய் மட்டும் கசப்பில்லாத முருங்கைக்காவை சேர்த்துக்கோங்க. இப்போ முருங்கைக்காய் சதையை இந்த கிரேவியோடு நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலா இது கூட நல்லா இறங்கி வரட்டும். மூடி வச்சு கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம முருங்கைக்காய் சதையை வேக வச்சு எடுத்துட்டோம். கிரேவியை ஆல்ரெடி பக்காவாக வதக்கி எடுத்துட்டோம். அதனால் 2 கலந்து விட்டு ஒன்று சேர்ந்து வந்தால் போதும். ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சுட சுட சாதத்தோடு இந்த கிரேவியை சேர்த்து சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.